எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மதராசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மதராசின்ற ஒரு படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுதுன்றதுன்னே பாதி பேத்துக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் ஃபுல்லாவே டல்லா தான் இருந்துச்சு. நானுமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா வைக்கல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா நம்மளோட டீகோடிங் எதுவுமே இந்த படத்துக்கு மோஸ்டா எதுவுமே பண்ணல. கூலி படத்தை விட இந்த படத்துக்கு டீகோடிங்ல பெருசா யாருமே பண்ணல. அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ன்றது சுத்தமானுமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா என் தேட்டருக்கு பக்கத்துல உட்காந்துருக்கிற ஒருத்தர் பாத்தீங்கன்னா மதராசி படத்தோட ட்ரெய்லரே மதராசி படத்துலதான் வந்து பார்த்தாரு. அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கட்டும், ப்ரொமோஷனா இருக்கட்டும், இந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு. பட் ப்ரொமோஷன்ஸ் என்னதான் அங்க லோவா கொடுத்தாலுமே படம் எப்படி இருக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எதுக்கு இந்த மதராசி? இந்த படம் கூலியை விட நல்லா இருக்கா? நம்ம ஏஆர் முருகதாஸ் சாருக்கு இது ஒரு கம்பேக் படமா அமைஞ்சிச்சா? மொத்தமா பார்த்துருவோம். இந்த படத்துல பார்க்குற மெயின் ஹைலைட்ஸை பத்தி பார்த்துடலாம். இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட்ஸே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ தான். இவங்களோட காம்பினேஷன் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல சூப்பராகவே ஆப்டா இருக்கு. எதனால இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப ஆப்டா இருக்குன்னு சொல்றேன்னா, இந்த படம் நீங்க பாக்குறப்ப கேஸ்ட்ல இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அட் த சேம் டைம் க்ரூல இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் அந்த டெம்ப்ளேட் மாதிரியே தான் இந்த படத்துல இருக்கும். பட் ஆனால் அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி லைன், டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சரோட கொண்டு வந்திருப்பாங்க. சமீபத்தில் வந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. சொல்ல போனா நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் சொல்லியிருந்த மாதிரி இந்த படம் கஜினியோட ஸ்கிரீன் பிளே பிளஸ் துப்பாக்கி ஆக்ஷன்ஸ். அவர் என்ன சொன்னாரோ அதே தான் படத்துல அவர் சொன்னதை விட பார்த்தீங்கன்னா ஒரு 2x பெட்டராகவே வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவை ஸ்பிட் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ட்டை பற்றி பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் நம்ம எஸ்கே, நெக்ஸ்ட் வித்யூத்தா இருக்கட்டும், ருக்மணியா இருக்கட்டும், அப்புறமேட்டு விக்ராந்த் சாருக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பிஜு மேனன், அவர் ரோல் பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துல அமர் கேரக்டர் வருவாங்களே அதே மாதிரி இந்த படத்துல ரோல் இருக்கு. பட் ஆனால் நீங்க பிஜு மேனனை பார்க்கும்போது ஒரு மம்முட்டி மாதிரியே இருந்தாரு. இந்த படம் கெட்டப் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஏன் இந்த படத்துல கேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் இருக்குன்னா இந்த படத்தோட ப்ரொடகனிஸ்ட் பிளஸ் ஆண்டகனிஸ்ட் இவங்க ரெண்டு பேருமே கரெக்டா ஒரு மேட்ச் இருக்காங்க. நமக்கு எஸ்கேக்கு ஒரு ஹைப் கொடுப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை பில்ட் பண்ணோம்னா அதுக்கு அஃப்கோர்ஸ் வில்லனுக்கும் நல்ல பில்டிங் இருந்தால் தான் ஹீரோக்கு பில்டப் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துல ஃபர்ஸ்டே ஹீரோக்கு பில்டப் கொடுக்காம நம்ம வித்யூத்துக்கு பில்டப் கொடுத்தாங்க பாருங்க, அது சூப்பராக இருந்துச்சு படத்துல பார்க்கும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு வாவ் ஃபேக்டர் மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சீன் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு, ஓகேடா நம்ம ஒரு நல்ல படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அளவுக்கு உங்களை மைண்ட் செட் பண்ணிடுவாங்க. ஸோ வித்யுத்தோட கேரக்டரா இருக்கட்டும், அப்புறமேட்டு நம்ம ஷபீர், நம்ம டான்சிங் ரோஸ் அர்பட்டா பிரபலம் நடிச்சிருப்பாருங்கல்ல, அவரோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கு. அவங்க தான் இந்த படத்தோட செகண்டரி இல்லைன்னு என்ன கேட்டீங்கன்னா. ஸோ அவரோட ரோல் பிளேயும் சூப்பரா இருந்துச்சு, பிளஸ் நம்ம வித்யுத்தோட ரோல் பிளேயும் சூப்பரா இருந்துச்சு. வில்லன் கேரக்டர் நல்லாவே செதுக்கிக்கிறாரு நம்மளோட ஏரோ முருகதாஸ் சார். கூலி படத்துல இதை எதிர்பார்த்தேன், நாகார்ஜுனா கேரக்டர் இப்படி இருக்கும், நம்ம நெக்ஸ்ட் உபேந்திரா கேரக்டர் அப்படி இருக்குன்னு. பட் அங்க குறை வச்சதை இந்த படத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு நம்ம மெயினா வித்யுத்துக்கும் பிளஸ் நம்ம ஷபீர் சாருக்கும் ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். செகண்டரியா தான் என்னை கேட்டா நான் எஸ்கேவை நான் சொல்லுவேன். எஸ்கே பாத்தீங்கன்னா இந்த படத்துல எந்த அளவுக்கு அவரோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமோ அது கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஆஃப்டர் அமரன் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவியா இருந்துச்சு இது. நீங்க ஒன்று நோட் பண்ணீங்களான்னு தெரியல, எஸ்கே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹாட்ரிக் ஆஃப் ஒரு இட்டு கொடுத்துட்டு இருக்காரு. மாவீரனா இருக்கட்டும், அமரனா இருக்கட்டும், மதராசி எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா அவருடைய ஸ்டோரி செலெக்ஷன்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி இன்னும் பண்ணோம்னா அவருடைய கேரியர் இதை விட எங்கேயோ போயிரும் போல. எஸ்கே பாத்தீங்கன்னா இந்த படத்துல மாசையும் தாண்டி அவருடைய அந்த பழைய ஒரு ஆர்டினரி ஒரு பிசிக்ஸ், ஆர்டினரி ஒரு ஹியூமர் இருக்கும் பாத்தீங்களா, அதே ஹியூமரை இந்த படத்துல கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா நான் பார்த்தேன். ஏன்னா அமரன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ஒரு டெரர் லுக்லயே இருப்பாரு, ஒரு இந்த பஞ்ச் காமெடியில அந்த மாதிரி வராது. ஏன்னா அது ஒரு ஒரிஜினல் ஸ்டோரினால அதை பண்ண முடியாது. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவருடைய பழைய ஹியூமர், பழைய காமெடி அதெல்லாமே இந்த படத்துல கொண்டு வந்ததுல சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு கேரக்டர் டிஃபரன்சியேஷன் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. ஸ்டார்டிங்ல ஃபுல்லா காமெடியா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எஸ்கேவுடைய அந்த ஒரு மறுபடியும் அந்த பேக் டு டெரர் லுக்லயே கொண்டு வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்ம ருக்மணியும் இந்த படத்துல அதுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ல சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட கேஸ்ட். அப்படியே க்ரூ சைடு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏஆர் முருகதாஸ் சார், அவருக்கு இந்த படம் உண்மையாலுமே ஒரு கம்பேக் படமா இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பா இந்த படம் அவருக்கு ஒரு கம்பேக் தான். ஏன்னா அவருடைய அந்த பழைய ஓஜி ஃபிலிம்ஸ் பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த கஜினி, துப்பாக்கி, அவர் சொன்ன படங்கள் மாதிரியே இந்த படத்துல யூஸ் பண்ணதுனால அந்த ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீல் இந்த படத்துக்கு கண்டிப்பா கொடுத்துச்சு. இந்த படத்துல கொஞ்சம் ஒரு சில லிட்டில் பிட் ஆஃப் லேக் இருந்தாலும் அதையும் ஒரு சில இடத்துல மேனேஜ் பண்ணி கொண்டு போனது நம்ம அனிருத் தான். அனிருத் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட உண்மையாலுமே அவரோட செகண்ட் ஹீரோ இந்த படத்துல. அனி இல்லைன்னா இந்த படத்தோட எலிவேஷன் சுத்தமான டவுன் ஆயிருக்கும். ஸோ அவர் கொடுத்த அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், இந்த படத்துக்கு இன்னொரு கீ பிளஸ் பாயிண்டா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா அவ்வளோ பிளசண்டா ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், 2 பஞ்ச் பாத்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி. அந்த மூமெண்ட்ல கூட ஒரு சின்ன சின்ன இடன் மாதிரி கொடுத்து, இடென்டிட்டி கொடுத்து, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கேமரா ஒர்க்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னு. அதே மாதிரி செட் ஒர்க்கா இருக்கட்டும், ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இதனாலதான் இந்த படத்துக்கு கேஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா இருக்கிறதா நான் சொல்றேன். ஸோ அவங்க இருக்கிறது இந்த படத்துல மிகப்பெரிய ஹைலைட் பாயிண்ட் தான். அடுத்த ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி. இது வரைக்கும் நம்ம பார்த்த தமிழ் சினிமாவிலேயே இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இது ஒரு கஜினி ஸ்கிரீன் பிளே யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் கஜினி ஸ்டைலில் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் தான். பட் இருந்தாலும் இந்த படத்தோட கதை நம்ம இப்போ வந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் புதுசு தான். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி கொடுத்தாதான் இப்போதைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் பார்க்க முடியும். ஸோ அப்படின்றப்ப கரெக்டாக நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹைலைட்ஸ் பாயிண்டா இந்த மதராசி படத்துக்கு இருக்கு. இந்த படம் நம்ம ஏஆர் முருகதாஸ் சொன்ன மாதிரி இது ஒரு லவ் ஃபிலிம்னாரு. ஆனா நான் பாக்குறப்ப இது எனக்கு லவ் ஃபிலிம்ன்றதை தாண்டி இது ஒரு பக்கா ஆக்ஷன் ஃபிலிம்ன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த படத்தோட ஸ்டன் கொரியோகிராஃபி எல்லாமே. அதுவும் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம எஸ்கேக்கும் வித்யுத்துக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா மேக் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏஆர் முருகதாஸோட அந்த ஓஜி ஃபைட் சீனோட ஒரு ட்ரிப் இருக்கும் பாத்தீங்களா, சொல்லுவார்ல அது, அவரோட ஃபைட் சீன்ஸே பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் 50 பேர் வந்தாலும் ஹீரோ ஒரு புத்திசாலித்தனமா எப்படி அட்டாக் பண்ற மாதிரி தான் அவர் மேக் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரிதான் ஆஃப்டர் லாங் டைம் மதராசி படத்துலயும் அதை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருதுன்னா அது ஏனோ தானோன்னு வைக்காம ஒரு 10 பேர் 50 பேர்த்த பறக்க போடுற மாதிரி இல்லாம ஒரு நல்லா ஒரு டெக்னிக்கா கொண்டு போயிருப்பாரு. ஸோ அது பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் ஃபுல்லாவே என்ன சொல்ல வருதுன்னா ஒரு மெசேஜ். அந்த மெசேஜை நீங்க தேட்டர்ல பாருங்க. பட் அது ஒரு புதுசான ஒரு மெசேஜான்னு கேட்டீங்கன்னா, இந்த எஃப்எம் எல்லாம் வரும்ல, எஃப்எம் பிஎஸ்ஏ மாதிரி இனிமே வர அனௌன்ஸ்மெண்ட்லாம் நமக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த இது வரல. பட் இனிமே அது வந்தால் நம்ம எந்த அளவுக்கு சேஃபா இருக்கணும்ன்றத போர்ட்ரேட் பண்ற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. இந்த படம் ஃபுல்லாவே சொல்ல வருது துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கி. துப்பாக்கி பாத்தீங்கன்னா இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் தான் இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. துப்பாக்கியோட உங்களுக்கு எங்க ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியுது. ஸோ இந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. துப்பாக்கி சீன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு செம்ம காமெடியா இருக்கும் அந்த படம் சீன்லாம் பார்க்கும்போது. இப்ப இந்த படத்தோட நெகட்டிவ் சைடு பார்த்தோம்னா, நெகட்டிவும் ஒரு சில இருக்குதான். ஃபர்ஸ்ட் நெகட்டிவா சொல்ல போனோம்னா இந்த படத்தோட லவ் போர்ஷன்ஸ் தான். ஏன்னா இந்த படத்துக்கு லவ் போர்ஷன்ஸ் ஒரு பாசிட்டிவ் சைடாவே இருந்தாலும் ஏன் அது நெகட்டிவ்லயும் வந்துச்சுன்னா, ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த ஒரு லவ் ஃபிக்ஸ் ஆகிறதே பாத்தீங்கன்னா அந்த பாயிண்டே சரியில்லை. சரியில்லை மீன்ஸ் அது ஒரு மாதிரி பார்த்தோன்னே ஒரு லவ் வருதுன்பாங்கல்ல, அதே மாதிரி பழைய டெம்ப்ளேட் தான் போகுதுன்னு தவிர புதுசா அதுல எதுவும் இல்லை. லவ் ஒரு லாஜிக் இல்லாம செட் ஆனதுக்கு மாதிரி தான் இருந்துச்சு. பட் லவ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பண்ற லவ்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். பட் அந்த ப்ரொபோஸ் டைம் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி லாகியா தான் ஃபீல் ஆனிச்சு. அடுத்த மைனஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துலயும் கொஞ்சம் 1-2 லாஜிக் மிஸ்டேக்லாம் இல்லை, ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் சீனே பாத்தீங்கன்னா வில்லன் துப்பாக்கிய டோல்கேட்டை கிராஸ் பண்ணி கொண்டு போற சீக்வன்ஸை மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த டோலை கிராஸ் பண்ணி வில்லன் போவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சியுமே பண்ண மாட்டாங்க. அவரே நம்ம பிஜு மேனன் தான் ட்ரை பண்ணுவாரு. பட் அவரையும் படுக்க வச்சிருவாங்க ஹாஸ்பிட்டல்ல. பட் இருந்தாலும் அந்த ட்ரக்ல நம்பர் பிளேட் இருந்துச்சு, நம்பர் நோட் பண்ணிருக்கலாம், கேமரா இருந்திருக்கும். மக்கள் அங்க என்ன பண்ணாங்கன்னே சொல்ல வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அந்த படத்துல. பட் இது எல்லாமே தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த படம் உண்மையாலுமே ஒரு நல்ல படமா தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. இந்த மதராசி ஃபிலிமுக்கு நம்ம ஃபிலிம் ஃபீவர் சார்பாக ரேட்டிங் கொடுக்கணும்னா ஒரு 5க்கு 3.8 தாராளமா தரலாம். இந்த மதராசி படத்துல எனக்கு மனசுக்கு உருக்கமான ஒரு சீன் இருக்குங்க. அது என்ன சீன், அது ஒரு எர்த்குவாக் சீனு.
அந்த சீன்ல எஸ்கே பாத்தீங்கன்னா ஒரு நம்மளே அள வச்சிருவாரு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். உங்களுக்கு மதரசை படம் பார்த்துருந்தீங்கன்னா எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம். கண்டிப்பா இந்த படத்துக்கு குடும்பத்தோட போய் பாருங்க. இந்த படத்தை நீங்க கப்புள்ஸா பார்த்தாலும் சரி, இல்ல ஃபேமிலியா போய் பார்த்தாலும் சரி, கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ பண்றதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.